இப்போது என்ன விவகாரம் என்றால், அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் அனைத்தையும் குறிவைத்து தாக்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் துபாயில் இருக்கக்கூடிய அமேசான் தாக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் குண்டுகளை போட்டு இன்னும் நாசமாக்குவது. அந்த குண்டுகள் மிக மோசமான குண்டுகள், கார்பெட் குண்டுகள் என்பது ரொம்ப மோசமான குண்டுகள். அதை ஈரான் மீது போடுவார்களா? இதுவரை வெளியிட்டது கன்வென்ஷனல் ஆயுதம் தான், இனிதான் உண்மையான ஆயுதத்தை எடுக்க போகிறோம் என்று ஈரான் அமெரிக்காவை மிரட்ட அமெரிக்கா மிரண்டு போய் கேவலப்பட்டு போயிருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த முறை அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்கிறது உலகத்திலிருந்து. எப்போதும் அமெரிக்கா தனித்து விடப்படாது. அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில யாரும் இல்லை. அமெரிக்காவுடைய பணங்களை அள்ளி 350 லட்சம் கோடி ரூபாயை கையில் கொடுத்து 4000 கோடிக்கு ஒரு விமானத்தை கொடுத்த அரபு நாடுகள் அனைத்தும் தங்களை காப்பாற்ற அமெரிக்காவால் இயலவில்லையே, எங்கள் நாட்டுடைய அனைத்தும் நாசமாகி போய்விட்டதே என்று பிச்சைக்காரர்களாக மாறி வருகிறார்கள். ஸ்பெயின் சொல்லிவிட்டது, இத்தாலியுடைய மெலோனி சொல்லிவிட்டார்கள், எங்கள் நாட்டுக்குள் நீ வரவே கூடாது, உன்னுடைய விமானம் மூலம் எங்களுடைய ஏர் ஸ்பேஸ் உள்ளே கடந்து ஈரானுக்கு எதிராக ஆயுதங்களை கொண்டு செல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரானுக்கு ஆதரவாக ஐரோப்பா நாடுகள் முழுவதும் மாறி போய்விட்டது. இது உலகத்தில் எப்போது நடந்த உண்டு? டாலருடைய பொருளாதாரம் மாறப்போகிறது. அவர்களுக்கு நேற்று வந்த கருத்து கணிப்பில் அமெரிக்கா 4000 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. அமெரிக்காவில் ரெசஷன் வந்து விட்டது. நாட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், அந்த அப்ரிஹென்ஷன்ஸ் அமங் த அமெரிக்கன் சிட்டிசன் பெரிய கேவலத்தில் மாட்டியிருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது ஒரு கவலை ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், இன்னைக்கு கிரெம்லின் மாளிகை ஒன்று அறிவித்திருக்கிறது, ஒருவேளை பயங்கர தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தினால் அதற்கு எதிர்வினை ஈரானிலிருந்து மிக கொடூரமாக இருக்கும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சூஃபியான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழமுதன். சார், தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போது அந்த கேஸ் தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் ஓரளவு ஒரு மையத்தில் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்குண்டான பாதிப்புகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதே நேரத்தில் போர் எக்ஸ்கலேஷன் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும், அதற்கு உண்டான தாக்குதலும் சற்று கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் கேள்விப்பட முடியுது. இது பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி பகிர்ந்துக்காங்க. முக்கியமான ஒரு கேள்வி இது. நேற்றைக்கு அமெரிக்க அதிபர், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்திய நேரப்படி காலை 6:30 மணி, அமெரிக்காவுடைய நேரம் முந்தைய நாள் மாலை 9 மணிக்கு உலக மக்களுக்கான ஒரு செவ்வியை வழங்கினார். அது உலகம் முழுவதும் எதிர்பார்த்தது. என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. 33 நாட்கள் போரிலே அமெரிக்காவை பற்றி அவர் சொல்கின்ற போது நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்ற விவகாரத்தை அமெரிக்க அதிபர் அறிவிக்கிறார். எப்படி வெற்றி பெற்று விட்டோம் என்பது தெரியவில்லை. ஆனாலும் அமெரிக்கா வெற்றி பெற்று விட்டோம் என்று தனக்குத்தானே ஒரு புகழாரம் சுட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நாம் கவனிக்க முடிஞ்சது. இப்பொழுது இன்று காலை வந்த செய்தி, போரினுடைய எஸ்கலேஷன் ஆஃப் வார், அதனுடைய கொடூரமான ஒரு உச்சபட்சத்துக்கு சென்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்தியா அந்த போர்க்கள சூழ்நிலையிலே ஹெர்மூஸினுடைய விவகாரங்களை சரி செய்வதற்கு நம்முடைய நாடு 40 நாடுகளோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த நிலையில், இந்த கடினமான போக்கிலும் ஈரான் இந்தியாவிற்கு ஒரு நட்பு கரம் நீட்டுவதும், ஒரு 3 நாடுகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். சீனா, ரஷ்யா, இந்தியா. நமக்கு ஒரு தடையும் இல்லை. அப்போ நம் நாட்டிலிருந்து நாம் பிரைம் மினிஸ்டர் அவர்களோ நம்ம நாட்டினுடைய நபர்களோ பேசுகின்ற போது, வரும் நாட்களில் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழல் வர வேண்டும், ஹெர்மூஸில் கப்பல்கள் ஓட வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படைத்துவமான முயற்சியிலே இந்தியாவினுடைய ரன்வீர் சிங் ஜெய்ஸ்வால் அவர் அந்த கருத்தை அறிவித்திருக்கிறார். இந்த போர் அமெரிக்காவுக்கு ஒரு கேவல சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டது. என்னவென்றால், நேற்று முன்தினம் 19 நிமிடம் தான் அவர் பேசினார். அவர் பேசுவது ரொம்ப லோக்கல் ஒரு பேச்சு தான். சில பேச்சுகளை நான் பதிவு செய்ய முடியாது. சவுதி அரேபியா மன்னரை பார்த்து அவர் நம் ஊரில் சொல்கிற மாதிரி
ஒரு கேவலமான இழிவான வார்த்தையை அமெரிக்காவிலே அவர் பேசினார். சரி, இப்போது என்ன விவகாரம் என்றால், அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் அனைத்தையும் குறிவைத்து தாக்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் துபாயில் இருக்கக்கூடிய அமேசான் தாக்கப்பட்டிருக்கிறது. அமேசான் மட்டுமல்ல, மெட்ரா போன்ற கம்பெனிகள், நிவிடா போன்றவைகள், ஹெச்பி போன்றவர்கள், ஐபிஎம் போன்றவர்கள், அமேசான், மைக்ரோசாஃப்ட்வேர், டெஸ்லா, இப்படி ஒரு 18 கம்பெனிகளை நாங்கள் அழிக்கப் போகிறோம் என ஈரான் அறிவித்துவிட்டது. ஏன் அழிக்கப் போகிறோம் என்று சொன்னால், இந்த கம்பெனிகள் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் மூலம், டேட்டா சயின்ஸின் மூலம் தரவுகளை கோர்த்து, இந்த தரவுகளின் மூலம் கொடூரங்களை நீங்கள் நிகழ்த்துவதற்கு உங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறது. இதை அடித்து விட்டால், எங்கே அடித்தால் உங்களுக்கு வலிக்குமோ நாங்கள் அங்கே அடிப்போம் என்பதை ஈரான் உறுதியாக அறிவித்து விட்டார்கள். இப்போது ஈரானுடைய பாலிசி என்ன? நேற்றைக்கு ஈரான் அறிவித்திருக்கிறது. மறுபடியும் ஒரு அறிவிப்பிலே சொல்கிறார்கள், அமெரிக்க அதிபர் பேசி 19 நிமிடம் கழித்து ஈரானுடைய பக்கர் கலிபாப், அவர் இப்பொழுது மிகப்பெரிய உச்சபட்ச தெளிவிலே இருக்கிறார். அவர் சபாநாயகராக பதவியேற்றவர். இறந்து போன செய்தி காமினியோடு நெருக்கமானவர். ஹி இஸ் வெரி க்ளோஸ்லி அசோசியேட் வித் காமினி, அலிலா அரிஜானி போன்றவர். அவர் சொல்கிறார், நீங்கள் சாதாரணமாக எங்களை நினைக்க வேண்டாம். எங்கள் நாட்டுக்குள் வந்து தரைப்போர் செய்வதாக நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். அமெரிக்கா ஒருபோதும் தரைப்போருக்கெல்லாம் போகிறதில்லை. பீலா விடுகிற கதை. எங்கள் நாட்டில் 70 லட்சம் வீரர்களை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். தரைப்போருக்கு சென்றால் ஒவ்வொரு வீட்டிலும் 5 பேரும் துப்பாக்கியோடு நாங்கள் இருப்போம். மகனை சுட்டால் அம்மா சுடுவார், அம்மாவை சுட்டால் பிள்ளை இருக்கும். இப்படி நாங்கள் உன்னை காலி செய்து விடுவோம். இங்கே வந்து பார் என்று பக்கர் கலிபாப் உச்சபட்ச அதிகாரத்தில் இன்றைக்கு விட்டிருக்கிறார். அதே மாதிரி அமெரிக்கா இந்த போரில் வெற்றி பெற்றிருக்கிறது, நாங்கள் எல்லாவற்றையும் அடித்து விட்டோம் என்று சொல்கிறார். இப்போது நமக்கு என்ன கேள்வி என்றால், வெற்றி என்பது எதனால் அமையும்? வெற்றி என்பது மேலிருந்து குண்டு போடுவதல்ல. மேலிருந்து குண்டு போட்டு ஒரு தேசத்தை அழித்து தரைப்போரில் உள்ளே நுழைந்து அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சியை நிலைநிறுத்துவது என்பதுதான் போரில் உண்மையான வெற்றி. அமெரிக்க அதிபருடைய பின்னடைவான பேச்சுக்களை நீங்கள் பாருங்கள். போர் நடக்கின்ற போது ரெஜிம் சேஞ்ச் என்ற வார்த்தையை சொன்னார். பாயிண்ட் நம்பர் 1. ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்பட்டதா? அதை பற்றி இப்பொழுது கேட்டால் அது எங்களுக்கு தேவையில்லை, மக்களை பார்த்து கொள்வார்கள். அமெரிக்காவின் சார்பிலே பதில், நீங்கள் தானே சொன்னீர்கள். 2வது, ஹெர்முஸ் வளைகுடாவை இன்னைக்கு அவங்க டோல்கேட் மாதிரி பணம் வசூலிக்கிறாங்களே, அது எங்களுக்கு தேவையில்லை. தேவைப்படுறவங்க எங்கள்கிட்ட வந்து ஆயிலை வாங்குங்க, நாங்கள் போய் நிற்க வேண்டியதில்லை. நேட்டோ நாடுகள் வந்து தைரியம் இருந்தால் ஆயிலை கொண்டு போங்க, நாங்கள் போக வேண்டியதில்லை அப்படின்ட்டு இது 2வதும் கைவிடப்பட்ட கருத்து. 3வது கைவிடப்பட்ட கருத்து என்னவென்றால், நீங்கள் கர்க் தீவு, அபுமுசா தீவு, கேசியம் 3 தீவுகளில் இறங்கி உள்ளே போய் தரைப்படை போக்கை செய்ய போகிறீர்கள் என்று சொன்னீர்களே, அதற்கு பதிலே இல்லை. இப்போ வெற்றிக்கு அமெரிக்கா சொன்ன டொனால்ட் ட்ரம்ப் எதையுமே செய்யவில்லை. தீவுகளில் இறங்கி கர்க்கில் இருக்கக்கூடிய ரிஃபைன் சென்டரை, அதாவது கச்சா எண்ணெயை எடுக்கவில்லை. ஹெர்முஸ் வளைகுடாவை திறக்கப் போகிறேன், யார் கூட்டாளியாக வந்தாலும் வராவில்லாவிட்டாலும், அதுவும் அவரால் வெற்றி கொள்ள முடியவில்லை. அதே போன்று ஆட்சி மாற்றத்தையும் செய்ய முடியவில்லை. ஈரான் நேற்று வந்த பேப்பரில் ஒரு செய்தி வந்திருக்கு, டைம்ஸ் அமெரிக்க நாளிதழ். அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க, ஈரானுடைய மிக முக்கியமானவர்கள், நீங்கள் தாக்கியதெல்லாம் உண்மையான இடங்களை தாக்கவில்லை, போலியாக சோடிக்கப்பட்ட இடங்களைத்தான் நீங்கள் தாக்கியிருக்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியாது. இந்த பலத்தை இப்பொழுது பார்த்து கொண்டீர்கள். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய கெர்ரம்சோர், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய சிஜீல், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய கைபர் ஷகான், அது மட்டுமல்லாமல் ஃபத்தா, ஃபத்தே, சிஜீல், கஹர், கதர், இமாமத், இப்படி ஏராளமான வைத்திருக்கிறோம். அது தடுக்கும் சக்தி இல்லாமல் போய்விட்டது. அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுமையாக ஈரானுடைய ஆயுதங்களை தடுக்கக்கூடிய சக்தி இல்லாமல் போய்விட்டது. இதன் விளைவாகத்தான் டெல் அவீவ், அஸ்கலான், கிரியட் சமானா, ஹைஃபா, வெஸ்ட் பேங்க், மேற்கு கரை, ஜெருசலேம் எல்லாமே பற்றி எரிகிறது. எங்கே? இஸ்ரேலில். ஆனால் இஸ்ரேலில் மரண ஓலம் அதிகமாக இருக்கிறது. சரி, இஸ்ரேலை விட அதிகமான மரண ஓலம் எங்கே இருக்கிறது? ஈரானிலும் பெருங்கொண்ட சேதாரம். இன்றைக்கு ஒரு பெரிய பாலத்தை அவர்கள் அடித்து நொறுக்கிவிட்டார்கள். ஈரானில் பாலம் சிதைக்கப்பட்டு விட்டது. இப்போது அமெரிக்கா என்ன நினைக்கிறது என்று சொன்னால், தனக்கு ஏற்பட்ட கேவலத்தை மறைப்பதற்கு வரும் நாட்களில் தங்களது F-15, F-16
F-18 ஹார்னட், F-22 ரேப்டார், F-35 ஸ்டெல்த் விமானங்கள், B-2 பாம்பர், GBU-57 இப்படி ஒரு பெரிய மாய வலையை பின்னி வைத்திருந்தார்கள். எல்லாமே அமெரிக்காவினுடைய எல்லா எஃப் சீரியஸ் ஃப்ளைட்டும் அடிக்கப்படுகிறது. இல்லைன்னால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அடுத்து அயன்டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், அதே மாதிரி அமெரிக்காவுடைய பேட்ரியாட், அமெரிக்காவுடைய தாட் சிஸ்டம், இது எதுவுமே செயல்பாட்டில் இல்லை. ஆகவே தான் சவுதி அரேபியா அடிக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே தான் குவைத் அடிக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே தான் துபை அடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் அமெரிக்காவுடைய இராணுவத்தாலும் எதுவுமே பலன் இல்லை என்கின்ற மெசேஜை ஈரான் சொல்லிவிட்டார்கள். காய்லங்களை சரக்காக மாற்றிவிட்டார்கள். இப்பொழுது நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த போரில் அமெரிக்கா 20 லட்சம் கோடி அளவிற்கான பணத்தை இழந்ததாகவும், அடுத்த 20 லட்சம் பணத்தை அவர்கள் அமெரிக்க காங்கிரஸில் கேட்கின்ற போது அதற்கு கைச்சாத்திடுவதற்கு மறுத்துவிட்டார்கள். டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதம் செப்டம்பரில் அமெரிக்காவில் இம்பீச்மெண்ட் கொண்டு வரக்கூடிய அளவிற்கும், தேர்தலில் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி மிகப்பெரிய செட்பேக்கை அடையப் போகிறது என்பது தெரிகிறது. ஏனென்றால் 67 விழுக்காடான அமெரிக்க மக்கள் எங்களுக்கு போரே வேண்டாம், நீங்கள் உடனடியாக போரை விட்டு சென்று விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இவருக்கு நெருக்கமான ஜோகெயின், இவருக்கு நெருக்கமான டேவிட்சன் எல்லோருமே ரிசைன் செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு பைத்தியக்காரத்தனமான நடவடிக்கையில் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசுகிறார்கள். அந்த 19 நிமிஷம் லோக்கல், ஆமாம், அவருடைய பேச்சு அந்த 19 நிமிஷத்தில். இப்பொழுது நமக்கு இன்டர்நேஷ்னல் மீடியாக்கள் வரும் செய்தி அவருக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம ஊரில் சில பேர் இருப்பான், ஒன்றுமே தெரியாது, ஏதாவது கதையை பேசிக்கிட்டு இருப்பான். அவர் வெளிப்படையாக சொல்கிறார், ஏண்டா நீ சொல்லி தானே நான் போருக்கு போனேன்னு பீட்டர் ஹெட்ஸை பார்த்து கையை கட்டுறாரு. யார்? அமெரிக்க அதிபர். இப்படி எவனாவது செய்வானா? உலகத்தில் பெரிய சூப்பர் பவர் இப்படி சொல்லுமா? அப்படி இருந்தாலும் அவர்கள் ரகசியமாக பேச வேண்டும். அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெட்ஸ், அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவினுடைய இஸ்ரேல் என்வே மைக் ஹுகுபி, இந்த மாதிரி சில கடும்போக்காளர்கள் ஈரானை நாங்கள் தாக்கினால் அழித்து விடலாம். மத்திய கிழக்கில் அரபுகள் ஒன்றுக்கும் ஆக மாட்டார்கள். அரபுகளை பொறுத்தவரை நல்ல பணம், நல்ல போதை, பெண்கள் விவகாரத்திலே மூழ்கி போய்விடுவார்கள். அமெரிக்கா சொன்னது சவுதி அரேபியா எல்லாவற்றையும் நீங்கள் ஜாலியாக இருங்கள், உங்களுக்கு என்ன வேலை நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று நோரும்போது தான் பெர்ஷியர்கள் என்கின்ற முஸ்லீம்கள், அவரும் பெர்ஷியர்கள் முஸ்லீம்கள் தான், இவர்களும் முஸ்லீம்கள் தான், அந்த இனம் வேறு இந்த வேறு தனித்துவமாக 40 ஆண்டுகள் இந்த போரிலே ஈடுபட்டு உலகமே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஆயுதங்களை அவர்கள் கண்டுபிடித்ததன் விளைவு அமெரிக்கா இஸ்ரேல் இன்றைக்கு எந்த வேளையும் வெற்றி பெற முடியவில்லை. இது வந்த செய்தி, நீங்களே பார்க்கலாம். உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன கடந்த முறை என்ன சொன்னேன்? ஹெர்மூஸை நாங்கள் காப்பாற்றினார்களா? கர்கில் இறங்கினீர்களா? இல்லை. அதே போன்று மூன்றாவது உள்ளே ரெஜிம் சேஞ்ச் செய்தார்களா? இல்லை. அமெரிக்க கப்பல்கள் வந்ததல்லவா? ஆப்ரஹாம் லிங்கன் எங்கே போனது? யுஎஸ் ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு எங்கே போனது? யுஎஸ்எஸ் கார்னிவில்சன் எங்கே போனது? யுஎஸ்எஸ் ஹரி ட்ரூமன் எங்கே போனது? யுஎஸ்எஸ் சாண்டோஸ் எங்கே போனது? எல்லாமே திரும்பி போய்விட்டது. இப்போது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் குண்டுகளை போட்டு இன்னும் நாசமாக்குவது. அமெரிக்க அதிபர் 19 நிமிஷத்தில் சொல்கிறார், இங்கே பாருங்கள், நாங்கள் 2 வாரத்தில் போரை முடித்துக் கொள்வோம். யார்? இவரே 2 வாரத்தில் போரை முடித்துக் கொள்ளப் போகிறோம். போரை முடித்துக் கொள்வது என்றால் என்ன சமாதானம்? இல்லை, நாங்கள் போதும் எங்களுக்கு. அதே சமயம் உங்களை காட்டு மிராண்டிகளாக கடந்த கால கற்காலத்திற்கு கொண்டு சென்று விடுவோம். அப்படி என்றால் இன்றைக்கு காலை வந்த செய்தி லண்டனில் இருந்து வருகிறது, கார்பெட் பாம்புகளை போட போகிறார்கள். கார்பெட் குண்டுகள். அந்த குண்டுகள் மிக மோசமான குண்டுகள். கார்பெட் குண்டுகள் என்பது ரொம்ப மோசமான குண்டுகள். அதை ஈரான் மீது போடுவார்களா? அப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. ஈரான் மீது போடுவது மட்டுமல்ல, ஈரானில் இருக்கும் மக்களில் இப்போ ஏற்கனவே ஈரான் அறிவித்திருக்கிறது 3500 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள், 20,000 பேர் காயமடைந்து விட்டார்கள், பலர் குட்டுயிரும் கொலை உயிருமாக, 600க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது. ஈரான் அறிவித்திருக்கிறது ஃபோர்ஸபிளி ஒரு 36,100க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலே ஈரானில் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருப்பார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஈரானுடைய கட்டமைப்புகள் நாசம். ஆனாலும் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னவென்றால், அமெரிக்காவுடைய உச்சபட்ச குண்டு போடக்கூடிய விமானம் GBU-57 மட்டும்தான். அந்த குண்டை போட்டால் அது 7 மீட்டருக்கு மேல் செல்லாது. ஏனென்றால் அவர்கள் நாட்டில் மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் காடுகளும் நிறைய இருக்குது.
அந்த 7 மீட்டர் செல்கின்ற கிரானைட் மலைக்கு மேல் துளைக்க முடியாத போது ஈரான் சொல்கிறது, சிரிக்கின்றது, நகைக்கின்றது. எங்களுடைய பாதாளத்தில் நாங்கள் வைத்திருக்கிற ஆயுதங்கள் கொஞ்சம் தான் வெளியிட்டிருக்கோம். இதுவரை வெளியிட்டது கன்வென்ஷனல் ஆயுதம் தான், இனிதான் உண்மையான ஆயுதத்தை எடுக்கப் போகிறோம் என்று ஈரான் அமெரிக்காவை மிரட்ட அமெரிக்கா மிரண்டு போய் கேவலப்பட்டு போயிருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த முறை அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்கிறது உலகத்திலிருந்து. எப்போதும் அமெரிக்கா தனித்து விடப்படாது. அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில் யாரும் இல்லை. அமெரிக்காவுடைய பணங்களை அள்ளி 350 லட்சம் கோடி ரூபாயை கையில் கொடுத்து 4000 கோடிக்கு ஒரு விமானத்தை கொடுத்த அரபு நாடுகள் அனைத்தும் தங்களை காப்பாற்ற அமெரிக்காவால் இயலவில்லையே, எங்கள் நாட்டுடைய அனைத்தும் நாசமாகி போய்விட்டதே என்று பிச்சைக்காரர்களாக மாறி வருகிறார்கள். துபையிலே இன்னைக்கு கேட்டு பாருங்கள், ரொம்ப தங்குவதற்கு இடங்கள் இருக்கிறது, யாரும் போகலை. புரூஜ் கலிபாவை காலி செய்து விட்டார்கள், ரஸ்ஸல் கைமாவை காலி செய்ய போகிறார்கள், அபுதாபி எதுவுமே இல்லை. அதை போன்று இங்கே பார்த்தால் சவுதி அரேபியாவுடைய அராம்கோ அடிக்கப்பட்டு விட்டது. குவைத்தில் 8க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ தலைகள் காலி. 13 நாடு முழுவதும் அரபு நாடுகள் இருக்கிற 13 தளம், கத்தரில் இருக்கக்கூடிய அல் உதீது தளம் வரைக்கும் அழிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது என்ன கேள்வி என்றால், நீங்கள் தான் உலகத்தில் பெரிய இராணுவமாகிவிட்டே, ஏன் உங்களால் அரபு நாடுகளை காப்பாற்ற முடியவில்லை? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, டெல்லவியூ பட்டி எறிகிறதே, 700க்கும் மேற்பட்ட பேட்ரியாட்டுகளை கொண்டு நிறுத்தினீர்கள். அதை தந்து டெல்லவியூ ஏன் உங்களால் காப்பாற்ற முடியவில்லை? பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, ஹெர்மூஸை ஏன் உங்களால் திறக்க முடியவில்லை? அதே போன்று கர்கில உள்ள ஏன் இறங்க முடியவில்லை? ஏன் ஆட்சி மாற்றம் இறங்கவில்லை? இதெல்லாம் பாயிண்ட் நம்பர் 3, 4, 5. அதை தொடர்ந்து ஒரு கேள்வி, நேட்டோ நாடுகளிலிருந்து நான் வெளியேறப் போகிறேன். ஒரு பெரிய மிரட்டலை வெளியிட்டார் அமெரிக்க அதிபர். நேட்டோ எதற்காக அலையன்ஸு? நேட்டோ நாடுகளில் யாரெல்லாம் இருக்கா? நேட்டோ நாடுகளில் பிரான்ஸ் இருக்கிறது, ஜெர்மனி இருக்கிறது, இத்தாலியில் மெலோனி இருக்கிறாங்க, இமானுவேல் மேக்ரான் இருக்கிறார்கள், கியாமர் இருக்கிறார்கள். இப்போது நேட்டோ நாடுகள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் இந்த போருக்கு வரமாட்டோம். நேட்டோ என்றால் என்ன? நாம் ஒரு அசோசியேட், ஒரு கூட்டமைப்பு. நேட்டோ நாடுகளை யாராவது தாக்கினால் மட்டும்தான் நாங்கள் வருவோம். வி ஹேவ் அ ரைட் டு என்டர் தி பேட்டில். ஆனால் முடிவுகள் எடுக்கப்பட்டது நீனே எடுத்துக்கொண்டாய், எங்களிடத்தில் கேட்கவில்லை. அதுவும் யாருக்காக? இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்காக டொனால்ட் ட்ரம்ப் 2 பேரும் எடுத்த முடிவு தான் இது. இதில் எங்களுக்கு சம்மதம் இல்லை, நாங்கள் வரமாட்டோம். சொன்னது மட்டுமில்லை, ஸ்பெயின் சொல்லிவிட்டது, இத்தாலியுடைய மெலோனி சொல்லிவிட்டார்கள், எங்கள் நாட்டுக்குள் நீ வரவே கூடாது, உன்னுடைய விமானம் மூலம் எங்களுடைய ஏர் ஸ்பேஸ் உள்ளே கடந்து ஈரானுக்கு எதிராக ஆயுதங்களை கொண்டு செல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரானுக்கு ஆதரவாக ஐரோப்பா நாடுகள் முழுவதும் மாறி போய்விட்டது. இது உலகத்தில் எப்போது நடந்து உண்டா? இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? ஈரானை காத்து அழிக்க வேண்டும், ஈரானினுடைய அட்டாமிக் எனர்ஜி அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு இமானுவேல் மேக்ரானும் சரி, கியாமரும் சரி, மெலோனியும் சரி, ஜெர்மனும் சரி, எல்லாரும் ஈரானுக்கு எதிராக ஆயுதங்களை, எங்களுடைய விமானத்தளங்களை, எங்களுடைய ஆகாய இது வழியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்பொழுதுதான் இவ்வளவு தோல்விகளை சந்தித்த பிறகும் அமெரிக்க அதிபர் தன்னை பீத்திக் கொள்கிறார். நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். அதுதான் கேட்கிறார் அப்பாஸ் அராக்ச்சி. யாரிடத்தில் சமாதானம் பேசினீர்கள்? ஒன்றுக்கும் உதவாத பேட்டை ரவுடி யாரு? பாகிஸ்தான். அவனுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பிடுவதற்கே பணம் கிடையாது. அவனுக்கு IMFல மூலம் $4 பில்லியன் சேங்ஷன் பண்ணியிருக்கான். அமெரிக்க டாலர்கள் இன்னைக்கு பெரும் வீழ்ச்சி. அதை நான் அடுத்த காணொலியிலே டாலரை பற்றி தனியே தரேன். என்கிட்ட இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. டாலருடைய வீழ்ச்சி, அது இப்போ இல்லை, அடுத்த முறை டாலருடைய பொருளாதாரம் மாறப்போகிறது. அவர்களுக்கு நேற்று வந்த கருத்து கணிப்பில் அமெரிக்கா 4000 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கு. அமெரிக்காவில் ரெசஷன் வந்து விட்டது. நாட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், இந்த அப்ரிஹென்ஷன்ஸ் அமங் த அமெரிக்கன் சிட்டிசன் பெரிய கேவலத்தில் மாட்டியிருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது ஒரு கவலை ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், இன்னைக்கு கிரெம்ளின் மாளிகை ஒன்றை அறிவித்திருக்கிறது. ஒருவேளை பயங்கர தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தினால் அதற்கு எதிர்வினை ஈரானிலிருந்து மிக கொடூரமாக இருக்கும். இதுதான் தற்போதைய நிலை. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714